எல்லாம் உற்சாகமா என் கூட சேர்ந்து கையை தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு கடமைக்கு இல்லை, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை நீதிமானாக்கி நம்மை வாழ வைத்திருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாம் என் கூட சேர்ந்து சந்தோஷமா. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி கொடுப்பேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்க, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே கிருபையையும் ராவினிலே சத்தியத்தையும், காலையிலே கிருபையையும் ராவினிலே சத்தியத்தையும் 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவரே கற்பாரையா இருக்கிறார், அவர்கிட்ட அநீதின்னு ஒன்று கிடையவே கிடையாது, தைரியமா என் கூட ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியும்னா என் அப்பா ஒருத்தரை தான் சொல்ல முடியும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமா நீதிமான்ன்ற ஒரு தைரியத்தோட நல்லா கையை தட்டி என் கூட சேர்ந்து ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட, நல்ல சத்தமா, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எதிரின் வலிமையை மேற்கொள்ள அதிகாரம் எனக்கு தந்துள்ளார். எதிரின் வலிமையை மேற்கொள்ள அதிகாரம் எனக்கு தந்துள்ளார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் பொழிந்து பொழிந்து மகிழ்கின்றேன். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் பொழிந்து பொழிந்து மகிழ்கின்றேன். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட, எல்லாம் சேர்ந்து நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நல்ல சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா சத்துருவின் பிடியிலிருந்தும் என்னை விடுவித்து மீட்டிருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென்.
ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன், நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதில் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாயின்னு சொல்கிறது நம்ம உடனே நம்மளுடைய நீதி அப்படின்னு நினச்சிக்கிறோம். கிடையாது, அது அவருடைய நீதி. அவருடைய நீதியை அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தை முழுவதுமாக நமக்கு தந்து, பாவின்ற ஒரு அடையாளத்தையே அவருடைய ரத்தத்தினால முற்றிலுமாய் அழித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி அவர் சொல்கிறாரு, என் நீதியில் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் நீ தூரமாவாய். என்ன கொடுமை இருந்தாலும் நீ பயம் இல்லாமல் இருப்ப, நீ எல்லா திகிலுக்கும் தூரமாவ, அது உன்னை ஒருபோதும் அணுகுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை சுற்றி எது நடந்தாலும் ஒன்றை மாத்திரம் தைரியமாக சொல்லுங்கள், நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். நீதிமானாக இருக்கிற எனக்கு அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் மேற்கொள்வதற்கான பலனை, அதிகாரத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை தொட முடியாது. அவர் என் கூட இருக்கும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என் கூட இருக்கிறார் சார், எதுவும் என்னை அணுகவே முடியாது. விசுவாசமா என் கூட சேர்ந்து நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். அவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். விசுவாசமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நல்லா கையை தட்டி சந்தோஷமா. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர ராப்பகல் வாசலை திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர ராப்பகல் வாசலை திறந்து வைத்தார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அல்லியா அல்லியா அல்லியா. நல்லா கையை தட்டி என்னோட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. அல்லியா 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 அல்லியா. கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அல்லியா. அரணுக்கு திரும்புங்கள். அல்லியா 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 அல்லியா. கர்த்தரை உயர்த்துவோம். உங்களை ஒடுக்கினவர், உங்களை யாரெல்லாம் ஒடுக்கி வைக்கணும்னு நினைச்சாங்களோ, உங்களை யாரெல்லாம் இது தேராதுன்னு பரியாசம் பண்ணி வச்சாங்களோ, அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்கள் சத்துருக்கள் என்னென்ன வாசல்களை எல்லாம் அடைத்து போட்டார்களோ அந்த வாசல்களை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை இந்த வாரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாரத்தில் அப்பா செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என் கூட சேர்ந்து ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அல்லியா 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 அல்லியா. அரணுக்கு திரும்புவோம். சொல்லுங்க. அல்லியா 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 அல்லியா. கர்த்தரை
கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையும் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அல்லியா 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 அல்லியா, அரணுக்கு திரும்புவோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து அல்லியா 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 அல்லியா, கர்த்தரை உயர்த்துவோம். அல்லியா 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 அல்லியா, அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 அல்லியா, கர்த்தரை உயர்த்துவோம். நல்லா சொல்லுங்க. அல்லியா 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 அல்லியா, அரணுக்கு திரும்புவோம். அல்லியா 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 அல்லியா, கர்த்தரை உயர்த்துவோம். நல்லா வாய திறந்து சொல்லுங்க. தேசத்துல கொடுமை இல்லை, என் குடும்பத்துல கொடுமை இல்லை, என்னோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அது எப்படிப்பட்டதா இருக்கட்டும், நான் பயப்படுறது இல்லை. அவர் என் கூட இருக்கிறார். என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர், அவர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமான்கள் என்று சொன்னாலே ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு இந்தந்த சலுகைகள், இந்தந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் பார்க்குறோம்ல, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்தந்த சலுகைகள். அதே போல் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உன்னால் கிடையாது, இதெல்லாம் என்னாலே உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன் தேசத்தில் அழுகை இருக்காது அப்படின்னா அது உன்னால் கிடையாது, அது என்னாலே. நான் உனக்கு அழுகை இல்லாமல் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும், நீ எந்த நிலைமையில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை பயந்து, ஒரு கில்ட்டோட, ஒரு கஷ்டத்தோட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். உன்னை மாத்திரம் சொல்கிறேன், அவர் உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கையோட அவர் என்ன நீதிமானாக மாற்றிருக்கிறார். இதில் நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அவர் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ரோமர் 3வது அதிகாரம் 20 இப்படி சொல்லப்பட்டிருக்கிற நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடினா, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். இதில் வேற ஒரு கேட்டகரியும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய், பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இலவசமாய் ஃப்ரீ டோட்டலி ஃப்ரீ. வசனம் தெளிவாக சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாதது. நம்ம எத்தனையோ நாசமோசங்களை தாண்டி வந்திருக்கிறோம்ல, எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஏதோ நம்மளோட இதனால நான் தப்பிச்சேன், ஏதோ லக்கு அப்படிலாம் கிடையாது. அவருடைய கிருபையினால அவர் உங்களை நீதிமானா பார்த்துருக்கிறதுனால உங்களை அந்த கேட்டகரியிலேயே வச்சிருக்கிறார்.
அவர் உங்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறதுனால அவர் உங்களை கையை விடாமல் உங்களை தாங்கி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனையோ முறை நெருக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் கைவிடாமல் என காத்திருக்கிறேன். என் கூட அப்படியே சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நல்லா கையை தட்டி, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நல்லா கையை தட்டி, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர், அவர் கிருபை என்று. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, பாதுகாத்தாரே அவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. ஓ இயேசுவே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றும் உள்ளதே.
உள்ளதே. அப்படி ரெண்டு கை அப்பாக்கு நேரா உயர்த்தி பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவரா இருக்கிறபடினால, அவர் நல்லவரா இருக்கிறபடி என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஒரு குட்டி, அது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். கோர்ட்ல ஜட்ஜு அப்போ ஒரு குற்றவாளியோட கூண்டில் நிறுத்தி, இவன் தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு, அதனால் அவன் மேலே ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம். இவரும் ஆர்டர் கொடுத்துட்டு ஃபைன் கட்டணும்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு தன்னோட அந்த ஜட்ஜோட கோட்டை கலட்டி அந்த சேர் மேலே வச்சுட்டு இவர் இறங்கி கீழே போய் அங்கே கீழே இருந்த அந்த அந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட இவர் காசு பே பண்ணார். எல்லாருமே ஷாக்காக பார்த்தாங்க. என்ன இவர் எதுக்காக பே பண்ணுறாரு? அவன் தானே ஃபைன் கட்டணும், இவர் எதுக்காக? ஜட்ஜி எதுக்கு பே பண்ணணும்? அப்போது அந்த கோர்ட்டோட அந்த நார்ம்ஸ் இருக்குல்ல, அதில் சைன் பண்ணும்போது அந்த யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டதோ அவனுடைய பெற்றோர் அப்படின்ற இடத்துல இந்த ஜட்ஜு சைன் பண்ணார், அவங்க அப்பா சைன் பண்ணார். இதே போலதான் நியாயாதிபதி, எல்லாவற்றுக்கும் அதிபதி. ஆனால் நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்பட்ட இடத்துலன்னு நிற்கும் போது ஜட்ஜ்மெண்ட் இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே காமன். நீங்களும் நானும் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்தார் சார், சிலுவையில் எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்காக வந்து நின்று தன் மொத்த உயிரையும் கொடுத்து, அவருக்கு அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, மொத்த உயிரும் கொடுத்து நியாயாதிபதி. நல்லா யோசித்து பாருங்க, நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜு பாவிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய முழு விளக்கரையத்தையும் கொடுத்து என் பிள்ளைன்னு அவர் வாங்கியிருக்கிறார். தைரியமா சொல்ல, ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால நீதிமானா இருக்கிற எனக்கு அவர் எல்லாவற்றிலும் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். என் நீதி நீங்க தான், என்னோட ரைச்சஸ் நீங்க தான், என்னோட ட்ரெஸ் நீங்க தான். எனக்கு அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, இது ஒருவர் மாத்திரம். பேர் இதை ரியலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல
நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா செக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா செக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா செக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா செக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய நிரந்தர சுதந்திரம் நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. சொல்லுங்க, நிரந்தர சுதந்திரம் நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்த உலகத்தின் ஆழத்திலிருந்து. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர். ஏசையா சொல்லுங்க, ஏசையா. உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசையா எங்க நீதி நீர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை நாவுகள் எங்களுக்கு விரோதமாய் எழுந்தாலும், எத்தனை நாவுகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி சாட்சிகள் சொன்னாலும், எங்களுக்காக வாதாட, எங்களுக்காக வந்து நிற்க, எங்களுக்கு நீதியாய் வந்து நிற்க நீர் ஒருவர் இருக்கிறீங்க. அது போதும்னு சொல்றவங்க நல்லா வாயை திறந்து, எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகம் என்ன பேசட்டும், சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசட்டும், ஒருவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக நீதி செய்கிற தேவன், அவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிற தேவன். இந்த 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 சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், யார் யார்கிட்ட உங்களுக்காக பேசணுமோ அவர் எல்லார்கிட்டையும் உங்களுக்காக இந்த வாரத்தில் அவர் பேசுகிறார். அவர் அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் அற்புத சாட்சிகளாய் நிற்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல வாயை திறந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்.
வாசிக்கேனும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா யெகோவா சிட்கேனும் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் நீதியாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய நீதியை நாங்கள் தரித்திருக்கிறோம், உண்மையே நீதியாய் தரித்திருக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மக்கள் நன்றி, மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.